மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி சொல்றாரு, நாங்க சின்ன பிள்ளைங்க, எனக்கு வயசு 15, நான் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்ல இருந்து திரும்பிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பாங்கு சொன்னாங்க, ஒருத்தர் வச்சு பாங்கு சொல்ல சொன்னாங்க. நான் அதை கேலி செய்தேன். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, நான் அதை கேலி செய்தேன். அந்த கேலி செய்த சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வான்னு சொன்னாங்க. எல்லாரும் எங்க பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் சத்தம் போட்டது? என் கூட இருந்த பசங்கள் எல்லாம் என்ன நோக்கி கை காமிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வான்னு பக்கத்துல கூப்பிட்டாங்க. என் தலையை தடவுனாங்க, என்னுடைய முகத்தை தடவுனாங்க, என் நஞ்ச தடவுனாங்க. தடவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பாங்கு சொல்லுன்னு சொன்னாங்க. யார் அதை கேலி செய்தாரோ அவர்கிட்டயே சொன்னாங்க, நீ பாங்கு சொல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வாசகமா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அவர் திருப்பி சொல்றாரு. அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப என் நெஞ்சை தடவினார்களோ அப்பவே எனக்கு இஸ்லாத்தின் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு, இந்த பாங்கின் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு, முஸ்லிம்கள் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு. நான் அது நேசனாக மாறினேன். ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் மக்காவில் பாங்கு சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மக்காவில் பாங்கு சொல்லுவாய். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு வர்றார். அத்தாப் இப்னு அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா மக்காவுடைய கவர்னரா இருந்தார். அவர்கிட்ட போய் எனக்கு பாங்கு சொல்ல ஒரு சான்ஸ் கொடுங்கங்கிறார். ஒரு சான்ஸ் அல்ல, நீங்க விரும்புற வரைக்கும் பாங்கு சொல்லலாம்னார். 50 வருஷம் பாங்கு சொல்ல மக்காவில் 50 வருஷம். அவர் இப்ப நடந்தது ஹிஜ்ரி 9ல, 57ல அவர் மூத்தானார். அது வரைக்கும் மக்காவில் அவர் பாங்கு சொல். அவர் மாத்திரமல்ல, அவர் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள்னு அந்த சந்ததிகளே பாங்கு சொல்ற சந்ததிகளா இருந்துச்சு.